ராசி அன்பர்களே, முக்கிய கிரகங்கள், பாவங்கள் இதெல்லாம் இந்த மாதம் பார்க்கிற போது பாதகமாகவே இருக்குது. பக்காவாக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் ஈடுபட வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாக்கு, எழுத்து, பேச்சு, செயல் இது எல்லாம் சற்று முரண்பாடாக இருக்கலாம், அல்லது பிறர் அதில் குற்றம் கண்டுபிடித்து உங்களை எந்த வகையிலாவது கோளாறுக்கு உள்ளாக்கலாம். அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இது குடும்பத்திலும் சரி, ஜீவனத்திலும் சரி பார்த்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அக்கம் பக்கம் அடுத்தவர் நிலையறிந்தும் நீங்கள் பேச வேண்டும். அரசு தொடர்பு, வெளிநாடு செல்வது, கடன் வாங்குவது இந்த முயற்சிகள் எல்லாம் நீங்கள் தள்ளி போடுவது மிகவும் நன்மையே. குழந்தைகள் விஷயத்தில் பொறுமையாக எதையும் செய்ய வேண்டும். ஜெபம், பூஜை, தொழுகை, வழிபாடுகள் தான் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரும். குடும்பத்தோடு சில ஆலய சுற்றுலாக்கள் சென்று வரலாம். இந்த மாதம் 4, 5, 6, 13, 14, 15, 16, 17, 26, 27 இந்த தேதிகளில் உங்களுக்கு இந்த கெடுபலன்கள் எதுவும் ஆட்கொள்ளாது. மாறாக நீங்கள் எடுக்கக்கூடிய சில முயற்சிகள், செய்துதான் ஆக வேண்டும் என்ற காரியங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்து ஓரளவு நல்ல அமைப்புகளையும் கைகூட பெறலாம். பிறருடைய உதவிகளும் எதிர்பார்ப்புகளும் இறையர்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ராசியில் சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விஸ்வாமித்திரை வணங்குவதும் MR இந்த எழுத்துக்கள் பயனுடையதாக இருக்கும். தெற்கு திசை முயற்சி நன்மையே. அன்னதானம் பரிகாரம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஐயப்பனை வணங்குவதும் ST இந்த எழுத்துக்கள் சாதகமாகும். தென்மேற்கு திசை மிகவும் நன்மையே. மாலை பரிகாரமாகும். விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு துர்க்கை சிவனை வணங்குவதும், அதாவது சிவதுர்க்கையை வணங்குவதும் UN என்ற எழுத்து பயனுடையதாக இருக்கும். வடகிழக்கு திசை நல்லதே. அர்ச்சனை ஆராதனைகள் செய்து வழிபடுவது உகந்த பரிகாரமே. துலாம் ராசி. அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு எத்தனை மனிதர்கள் உலகத்திலே, எத்தனை இதயங்கள் உலகத்திலே, ஏழையின் உறக்கங்கள் பாதையிலே என்பது போல் உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் ஒரு பொழுதாயினும் எந்த இடத்திலாவது ரோட்டில் உங்களை படுக்க வைக்காமல் விடாது. இது துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் கண்ட அனுபவம். ஒன்று இளமையில் இந்த வேலையை செய்யும், அல்லது முதுமையில் இந்த வேலையை செய்யும். அந்த வேலையை செய்யாமல் இருப்பதற்கே தனகாரகனான குரு சுக்கிரனுடைய வீட்டிலே அமர்கின்றார். உங்களுக்கும் சுக்கிரன் தான் அதிபதி. ஆனால் அங்கே குரு உங்களை சரியாக 8ஆம் இடத்திலே வந்து உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அஷ்டமாதிபதியாக குரு இருக்க காரணத்தினாலும் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனை வராமல் இருப்பதற்கும், களவு பொருட்கள் போகாமல் இருப்பதற்கும், திருட்டு பொருள்கள் நம்ம இடத்திலே கொண்டு வந்து வைக்கப்படாமல் இருப்பதற்கும் ஒரு நல்ல காரியம் ராமநாத சுவாமி. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை வழிபாடு செய்யுங்கள். முடியாதவர்கள் நீங்கள் வீட்டிலே குளிக்கும் போதே ராமநாதா 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 என்று சொல்லுங்கள். அதுவும் ஒரு எளிய வழியை சொல்லுகின்றேன். என்று தேய்பிரையில் பிறந்தீர்களோ இடது பக்க தோளிலே தண்ணீர் ஊற்றி கடன் அறையட்டும் என்று வணங்குங்கள். வளர்பிறையிலே பிறந்தவர்கள் வலது பக்க தோளிலே தண்ணீர் ஊற்றி குளித்து விட்டு கடன் அடைய வேண்டும் என்று கும்பிட்டால் நிச்சயமாக எவருக்கும் இதுவரை கடன் இல்லை. என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தின் முதல் தத்துவமே இதுதான். கடன் அடைவது எப்படி என்பதை இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். அடுத்த முறை துலாம் ராசிக்காரர்கள் ஒரு மாதம் செய்து பார்த்துவிட்டு எனக்கு இதுக்கு ஒரு நல்ல இந்த யூடியூப் சேனலிலே பதில் போடுவீர்கள் என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்.